வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். இன்னைக்கு வீடியோல ஜுவல்லரி செக்டார்ல இருக்க நல்ல வேல்யூஷன் ஸ்டாக்ஸை டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோ கடைசியில நான் சொல்ல போற ஸ்டாக் உங்க லிஸ்ட்லயே இருந்திருக்காது. ஜுவல்லரி செக்டார் ஸ்டாக்ஸை நம்ம மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் நம்ம ஃபில்டர் பண்ணோம்னு வச்சுங்களேன். மார்க்கெட் கேபிட்டல்லே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி, ரெண்டாவது இடத்துல கல்யாண் ஜுவல்லர்ஸ், மூணாவது தங்கமயில் ஜுவல்லரி. இந்த ஸ்டாக்ஸ் தான் மார்க்கெட் கேபிட்டல்ல டாப் 3ல இருக்கு. இன்னைக்கு வீடியோ அனலைசஸ்ல நம்ம இந்த ஸ்டாக்ஸை பத்தி பார்க்க போறது இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்ல ஆல்ரெடி வேல்யூஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்களோட வேல்யூஷன் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அதிக வேல்யூஷன்ல இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்லாம் இப்போ அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க பிரைஸ் சார்ட்ல ஒரு ஏற்றமும் சரி இறக்கமும் சரி ரொம்ப வாலட்டைலா இருக்கு. உதாரணத்துக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸோட டே சார்ட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த ஷார்ட் டேர்ம்ல 42% விலை ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதுக்கு அப்படியே நேர்மாறா பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி கடைசி 3 நாள் பாருங்க ஒரு ரொம்ப வேரிஷ் சென்டிமெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ இவங்களோட வேல்யூஷனும் அதிகமா இருக்கு, இந்த பிரைஸ் சார்ட்ல வாலட்டிலிட்டியும் அதிகமா இருக்கு. அதனால இதெல்லாம் விட்டுட்டு இந்த செக்டார்ல நம்ம முதலீடு பண்றதுக்கு வேற நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல சொல்ற ஸ்டாக்ஸ் எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். முதலாவதா நம்ம பார்க்க போற ஜுவல்லரி ஸ்டாக் பிஎன் கேட்ஜெல் ஜுவல்லர்ஸ் லிமிடெட். இந்த பேரை நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா இவங்க நார்த் இந்தியால மும்பைல ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 66 கடைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 33 சிட்டிஸ்ல இருக்காங்க. குளோபலினா இந்தியால மட்டும் இல்லாம உலகத்துல வேறு சில நாடுகள்லயும் இவர்களோட கடைகள் இருக்கு. பிஎன் கேட்ஜெல் ஜுவல்லர்ஸோட வேல்யூஷன் மெட்ரிக்ஸை நம்ம பார்த்துடலாம். வேல்யூஷன் சொல்லும் போது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் வேல்யூ, இந்த 2 பேராமீட்டரும் முக்கியமான பேராமீட்டர். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா 20.4 இருக்கு. இதுவே அந்த ஜுவல்லரி செக்டார்ல இருக்கிற அந்த செக்டார் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 38.7 இருக்கு. அதை விட இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கம்மியாவே இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தோம்னா ரொம்ப கம்மின்னு இல்லை, பட் ஆவரேஜா 4.6 அப்படின்றது ஒரு நல்ல பிரைஸ் டு புக் வேல்யூ தான். ஸோ இவங்க வேல்யூஷன் டீசெண்டா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 9,000 கோடிக்கு மேல இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ 10. முக்கியமான பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ஏர்னிங்ஸ் டு growth ரேஷியோ 1 விட கம்மியா இருக்கு, 0.3. அது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இது அண்டர் வேல்யூடு growth ஸ்டாக் அப்படின்றது இந்த பேராமீட்டர் சொல்லுது. இவங்களுக்கு கடன் கம்மியா தான் இருக்கு, 0.8. இவங்களுடைய பிரைஸ் டு சேல்ஸும் 1 விட கம்மியா இருக்கு, 0.8. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 30.6% இருக்கு. இது ஒரு எக்ஸலண்ட் பேராமீட்டர். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பாத்தீங்கன்னா 20க்கு மேல இருக்கு, 20.9%. ஸோ ஓவராலா இவங்களோட கீ மெட்ரிக்ஸ்லாம் நல்லா இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட ஆனுவல் ஃபினான்ஷியல் டேட்டாவை இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல 3 முக்கியமான பேராமீட்டரை பார்க்க போறோம். அவங்களுடைய ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட். இந்த சிஏஜிஆர்ன்றது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். தொடர்ந்து இவங்களுடைய வருமானமும் சரி ப்ராஃபிட்டும் சரி வளருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த 3 வருஷம் சிஏஜிஆர், இந்த 5 வருஷம் சிஏஜிஆர். இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 34.6% இருக்கு 3 வருஷத்துக்கான சிஏஜிஆர். 5 வருஷத்துக்கான சிஏஜிஆர் 42.6%. இது பாத்தீங்கன்னா அவங்க ரெவன்யூ நல்லா வளர்ந்துட்டு வருது அப்படின்றத நமக்கு காட்டுது. அப்படியே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ரெவன்யூ விட நல்லாவே வளருது. சிஏஜிஆர்லாம் பாத்தீங்கன்னா 50%க்கு மேல இருக்கு. 3 வருஷத்துக்கான சிஏஜிஆர் 68.7% இருக்கு. 5 வருஷத்துக்கான சிஏஜிஆர் 59% இருக்கு. கடைசியா நெட் ப்ராஃபிட் இல்லனா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஸ்கோர். குறிப்பிடத்தக்கது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நெட் ப்ராஃபிட் 3 வருஷத்துக்கான சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா 93.6% இருக்கு. 5 வருஷத்துக்கான சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா
100 தாண்டிடுச்சு. 121.6% இருக்கு. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லர்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய டே பிரைஸ் சார்ட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெக்னிக்கல் இண்டிகேட்டரா இருக்கிற மூவிங் ஆவரேஜ், இந்த 3 மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ், 50 டேஸ், 200 டேஸ், இது 3 மூவிங் ஆவரேஜும் பிரேக் அவுட் பண்ணி பிரைஸ் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே தான் க்ளோசிங் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக தான் அதோட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரேடிங் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் பாசிட்டிவ் என்னன்னா பிரைஸ் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிரைஸ் சார்ட்டை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்போது அவங்க விலை இருக்கிற இடம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இருக்கு. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை ஆல்ரெடி ஒரு 2 தடவை அது உடைச்சு மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. இங்க உடைக்க முடியாம இறங்கி இருக்கு. அடுத்த வாட்டி பிரேக் அவுட் பண்ணியும் கூட ஃபெயிலியர் ஆகி இறங்கி இருக்கு. இப்போ 3வது முறையா அந்த ரெசிஸ்டன்ஸா இருக்கிற 687 பக்கத்துல தற்போது விலை இருக்கு. இத ஒருவேளை பாசிட்டிவா பிரேக் அவுட் பண்ணா இதுல ஒரு விலையேற்றம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த விலையேற்றம் வரும்ட்டு நான் மட்டும் சொல்லுங்க, மோத்திலால் ஆஸ்வால் நல்ல ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் தான். அவங்க ரீசெண்டா இப்போ இந்த கேட்ஜெட் ஜுவல்லர்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்து டார்கெட் விலையா 825 ரூபாய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்போது விலை பார்த்தீங்கன்னா 668 ரூபா பக்கத்தில் இருக்கு. ஸோ 825 ரூபான்றது இந்த இடத்துல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை மிஸ் பண்ணாம பார்க்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜுவல்லரி செக்டார்ல 2வதா நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் லிமிடெட். இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் மகாராஷ்டிரால இருக்கு. இவங்களோட பிசினஸ் டைப் வந்து B2B செக்மெண்ட், அப்படின்னா பிசினஸ் டு பிசினஸ். இவங்க தனியா ரீட்டைலா கடையெல்லாம் ஓபன் பண்ணி வைக்காம பெரிய பெரிய கடைகளுக்கு இவங்க நகைய சப்ளை பண்ணுவாங்க. இவங்க உற்பத்தி பண்ற நகைக்கு வெளிநாட்டுகள்ல இருந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றதா சொல்றாங்க. டர்க்கி, ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸை இவங்க வாங்கி அது மூலயமா நகைகளை தயாரிக்கிறாங்க. ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். இவங்களுடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 36.2 இருக்கு. அது அந்த செக்டார் பி விட ஒரு 2 புள்ளிகள் கம்மியா இருக்கு. பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு, 8.3 இருக்கு. ஸோ இது ஒரு மிட் வேல்யூவேஷன் ஸ்டாக். பிரைஸ் ஏர்னிங்ஸ் டு growth ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.3. ஸோ இது என்ன சொல்லுது, அதே தான் அண்டர் வேல்யூடு growth ஸ்டாக். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 36% இருக்குங்க, எக்ஸலண்டா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23% இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி கடன் 0.7% இருக்கு. இவங்களுடைய ஆனுவல் பிரைஸ் டு சேல்ஸ் வந்து 0.8. இவங்களுடைய பினான்சியல் டேட்டா பாத்தீங்கன்னா 2016 இருந்து 2026 வரைக்குமான பினான்சியல் டேட்டா இப்போ உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. இவங்களுடைய ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி கூட இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெவன்யூக்கான சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 60% இருக்கு. 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 42.8%. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இங்கேயே 100 தாண்டிடுச்சு. 3 வருஷத்துக்கான சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 107% இருக்கு. 5 வருஷத்துக்கான சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 98.4% இருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா டீசெண்டா 40%க்கு மேல இருக்கு. இவங்களுடைய பினான்சியல் டேட்டா அருமையா இருக்கு. ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸோட டே சார்ட்டை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இங்க டெக்னிக்கல் இண்டிகேட்டரா இருக்கிற பிவோட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இந்த டூலை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரீசெண்டா ரெசிஸ்டன்ஸ் R1 பிரைஸ் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அடுத்தபடியா ரெசிஸ்டன்ஸ் R2யும் ஒரு நல்ல புல்லிஷ் கிரீன் கேண்டலோட பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இப்போ பிரைஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் R2ல கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கனால இந்த R2ல இருந்தே மேல் நோக்கி போகலாம். இல்லாட்டி ஒரு சின்ன கரெக்ஷன் R1 வரைக்கும் வந்துட்டு
ப்ரைஸ் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் சார்ட்டில் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸ்டாக்கும் நல்ல மொமெண்டமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வேல்யூஷன் ஸ்டாக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே பப்ளிஷ் ஆன வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. நான் சொல்லியிருந்தேன்ல வீடியோ கடைசியில் உங்கள் லிஸ்ட்லேயே இல்லாத மாதிரி ஒரு ஸ்டாக்கை சொல்ல போகிறேன்ட்டு, அந்த ஸ்டாக் தான் ஆஷாபுரி கோல்டு ஆர்னமெண்ட் லிமிடெட். இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நல்ல குவாலிட்டியான ஸ்டாக். இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்கோர் 80, 100க்கு 80 எடுத்திருக்கு. வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 66.5 ஸ்கோராக இருக்குது. சிலவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், ஆனால் இந்த பென்னி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. விலை ரொம்ப கம்மியாக இருக்கணும், 10 ரூபாய்க்கு கீழே, ஆனால் அதுலேயே குவாலிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதோட தற்போதைய விலை ₹3.75 தான். இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த B2B பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் தான் வராங்க. இவங்களுக்குன்னு தனி கடை கிடையாது. இவங்க மற்ற நகை கடைங்களுக்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 11 ஸ்டேட்ஸில் இருக்க 2300 ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கு இவங்கள நகை சப்ளை பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்குது. ஆஷாபுரி ஆர்னமெண்ட்டோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இவங்களோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.8. அதுவே பார்த்தீங்கன்னா அந்த செக்டார் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்களா 38.7. அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்களுடைய 3 வருஷம் ஆவரேஜ் பிஇ பார்த்தீங்கன்னா கூட 26.3. ஸோ இவங்களோட 3 வருஷம் ஆவரேஜ் பிஇயோட பார்த்தாலும் தற்போது நல்ல வேல்யூவேஷனில் இந்த ஸ்டாக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் 0.8. அதாவது இந்த கம்பெனியோட புக் வேல்யூக்கு கீழே தான் தற்போது இதோட விலை இருக்குது. அதனால தான் 1 விட கம்மியாக 0.8 இருக்குது ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ இந்த செக்டார்லேயே நல்ல வேல்யூவேஷன்னா இந்த ஸ்டாக். இவங்களுடைய ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் டு க்ரோத் பார்த்தீங்கன்னா 0.1. ஸோ அண்டர் வேல்யூடு க்ரோத் ஸ்டாக். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 15, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 11%. ஸோ டபுள் டிஜிட்டில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஸ்டாக்குக்கு இது ஒரு நல்ல பேராமீட்டர் தான். டபுள் டிஜிட்டில் 10க்கு மேலே இருக்குது. இவங்களுடைய ப்ரைஸ் டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்ல இதில் தான் இருக்குது, 0.4. அதாவது 1 விட கம்மியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடனே இல்லை, 0ல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இது வந்து மார்க்கெட் கேபிட்டலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து 125 கோடி தான் இவங்க மார்க்கெட் கேபிட்டலு. அதாவது இது ஒரு மைக்ரோ கேபிட்டல் ஸ்டாக். ஸோ உங்கள் முதலீடு பண்ணும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இது ரொம்ப ஒரு சின்ன அளவில் வேணால் இதை கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் கேபிட்டல் மட்டும்தான் மைக்ரோ கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றபடி உங்களுடைய ஆனுவல் ஃபினான்ஷியல் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலே 100 கோடி தான். அதனால தான் இவங்களோட ப்ராஃபிட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 18.6 கோடி. இவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், சிஏஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களும் ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான சிஏஜிஆரில் 100 தாண்டி 117.8%. அந்த அளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது இவங்களுடைய ஃபினான்ஷியல் பேராமீட்டர்லாம். இவங்களுடைய ப்ரைஸ் சார்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டா, வேல்யூவேஷன்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் டெக்னிக்கலில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இறங்கு முகத்தில் இருக்குது. ஸ்டாக்ல வந்து மொமெண்டம் கிடையாது. தற்போது பார்த்தீங்கன்னா 20 டேஸ், 50 டேஸ், 200 டேஸ் இந்த 3 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் அதோட விலை இருக்கு. நான் வந்து இந்த இடத்துல வாங்கியிருந்தேன். இது அப்படியே கன்சாலிடேட்டே ஆகிட்டு இருந்தது. இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணனால இந்த ஸ்டாக்ல இருந்து நான் தற்காலிகமாக வெளியே வந்துட்டேன். இப்போ இவங்களோட வீக்லி பிரைஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இதே 3 ரூபா பக்கத்துல இருந்து 13.74 ரூபா போயிருக்கு. கிட்டத்தட்ட 328% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த டாப்ல இருந்து இறங்கி இருக்கு. அப்போ ஏறினது 328%, இறங்கும் போது பார்த்தீங்களா வெறும் 76% தான் கணக்கிடுது. ஆனால் விலை பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா 50 காசு தான் ஏற்றமும் இருக்கு, இறக்கமும் இருக்கு. ஆனால் ஏறும் போது பர்சன்டேஜ் பாருங்க 328, இறங்கும் போது பாருங்க 76. இதனால தான் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் இந்த மாதிரி சின்ன இடத்துல பெரிய காசை போட்டிருப்பாங்க, அது பல மடங்கு உயர்ந்திருக்கும். இந்த மாதிரி இடத்துல அதுல அவங்களோட பகுதி பார்ஷியல் ப்ராஃபிட்டை எடுத்துருவாங்க. இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம வீடியோட முடிவுக்கு வந்திருக்கோம். கன்க்ளூஷன்: நம்ம எதுவுமே தனிப்பட்ட ஸ்டாக்கை வாங்குறதோ விற்கிறதுக்கோ சொல்லக்கூடாது.
நம்ம செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஜென்ரலாக பார்த்துருவோம். இந்த பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேல்யூஷன் நல்லா இருக்கு, ஃபினான்ஷியல் நல்லா இருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்றதுனால நியூட்ரலாக இருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணா பாசிட்டிவா போகும், பிரேக் டவுன் பண்ணா நெகட்டிவா போகும். ஸ்கை கோல்டு பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சடா இருக்கு, மிட் வேல்யூஷன், ஃபினான்ஷியல் சிறப்பாக இருக்கு, பிரைஸ் மூவ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா புல்லிஷா இருக்கு. மூணாவதா பார்த்த இந்த மைக்ரோ கேப் ஸ்டாக்ல வேல்யூவேஷன் எக்ஸலண்டா இருக்கு, பினான்சியல் நல்லா இருக்கு, ஆனா பிரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப மந்தமா இருக்கு. விரல்கள்ல எப்படி ஒவ்வொரு விரலும் வேற மாதிரி இருக்கும். முதலீட்டாளர்களுக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும். சிலவங்களுக்கு நல்ல வேல்யூவேஷன் பிடிக்கும், சிலவங்களுக்கு மொமெண்டம் பிடிக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்னொன்னு பிடிக்கும். ஸோ உங்களோட அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டாக் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. நீங்கள் தர லைக்ஸ் தான் நம்ம வீடியோக்கு ஸ்ட்ரென்த்து. இந்த மாதிரி வளர்கிற சேனலுக்கு கண்டிப்பாக நிறைய லைக்ஸை கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.